இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். ஃபார்ம் டு சிட்டி, விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம். ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். வணக்கம் நேயர்களே. ஃபார்ம் டு சிட்டி என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது புதுசுதாங்க. விவசாயிகளையும் நகர்ப்புற நுகர்வோர்களையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலம் ஃபார்ம் டு சிட்டி. இது ஒரு மினி சீரீஸ் மாதிரி செப்டம்பர் மாதம் முடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30 மணிக்கு நீங்க நம்ம FM ரெயின்போல இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன ஃப்ரெஷ்ஷா நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியில இளம் விவசாயிகள், இயற்கை விவசாயிகள், வல்லுநர்களுடைய வழிகாட்டுதல்னு பல சாதனை முகங்களையும், இடுபொருட்கள் தயாரிப்பு, நம்மை சுற்றி விளையக்கூடிய உணவுப் பொருட்கள், பயிற்சிகள், திட்டங்கள்னு பல விஷயங்களை ஃப்ரெஷ்ஷா ஃபார்ம்ல இருந்து உங்க ஹோம்க்கு கொண்டு வர போகுது ஃபார்ம் டு சிட்டி. சோ கெட் ரெடி ஃபார் இந்த மாதிரி. நான் வர்ற வழி நெடுக மல்லி செடியா இருக்குங்க. அந்த மலர்னுடைய மனம் அடடடா. மல்லி அப்படின்னு சொன்ன உடனே மதுரைக்கு வந்துட்டணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. மல்லி அப்படின்னா உடனே டக்குன்னு எல்லாரும் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிக்கு நம்ம மதுரைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்துக்கு வந்தா போதுங்க. எத்தனை மல்லிப்பூ வேணும் அள்ளிட்டு போலாம். மலர் சாகுபடிக்கு பேர் பெற்ற சத்தியமங்கலத்துல மல்லிகைப்பூ சிறப்பா சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான இளம் விவசாயத்தை சந்திக்க போற. அவருடைய பேரு கே. ரமேஷ். வாங்க அவரை சந்திச்சு பேசலாம். தம்பி வணக்கங்க. அக்கா வணக்கங்கக்கா. எத்தனை வருஷமா மல்லிகைப்பூ போட்டுக்கிறீங்க? அக்கா 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களை பார்த்தா ரொம்ப யங்கா இருக்கிறீங்க. அப்ப நீங்க சின்னதா இருக்கும்போது இருந்தே பண்ணிட்டு இருக்கிறீங்களோ? அப்பா காலத்துல இருந்தே? ஆமாங்கக்கா, நான் குழந்தையா இருக்கும் போது இருந்தே மல்லி செடி இருக்குங்க. நீங்க மல்லியிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்கக்கா, அதனாலயே ஆர்வங்க. உங்க வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் படிச்சு வெளியில போகணும், வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் விவசாயத்துட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க எப்படி விவசாயத்திலேயே இருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால அந்த ஆர்வம் இருக்குங்க. படிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு திருப்பி போய் விவசாயத்துக்கே வந்துட்டுங்க. வந்தாச்சு. மல்லி சாகுபடி நம்ம ஏரியால பரவலா இருக்குது இல்லைங்களா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை ஏக்கரா போட்டிருக்கிறீங்க? அக்கா எங்களுக்கு 5 ஏக்கரா இருக்கு. மல்லி போடணும்னா முதல் காடு எப்படி ரெடி பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் உழவு பண்ணணுங்க. 2ல இருந்து 3 உழவு ஓட்டுவோங்கக்கா. உழவு பண்ணி காடை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் குப்பை போடுவோங்க. ஏக்கராக்கு 10 லோடு குப்பை போடுவோங்க. குப்பை போட்டு மறுபடியும் உழவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டரை போட்டு பார் ஓட்டுவோங்க. பாரெல்லாம் எந்த அளவு போட்டுவீங்க? 4க்கு 4ங்க பார் ஓட்டுறது. முதல்ல எல்லாம் கட்டு தண்ணியா இருந்ததுங்க. இப்ப எல்லாம் ட்ரிப் போட்டனால 4க்கு 4ங்க. கட்டு தண்ணியா இருந்தப்ப எவ்வளவு ஓட்டுனீங்க? அது 4க்கு 4 தாங்க பார் போடுவோங்க. அளவெல்லாம் சேம் தான். ஆமாங்க. நம்ம தண்ணி கட்டுற மெத்தட் மட்டும்தான் மாறி இருக்குதுங்க. ஆமாங்கக்கா, இப்ப வந்து தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காதுங்க. சொட்டு நீர் இருக்கிறதுனால பரவாயில்ல விவசாயம் பண்ண முடியுது. தண்ணியோட சேமிப்பும் இருக்குங்க. அப்புறம் உரம் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா சொட்டு நீரா இருந்தா சௌகரியமா இருக்குங்க. பார் ஓட்டுனதுக்கு அப்புறங்க நாத்து எப்படி நெட்டுவீங்க? இப்ப பாருக்குள்ளதான் நாங்க டியூப் எடுத்து விடுவோங்க. இப்ப நாளைக்கு நாத்து நட்டுறோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே தண்ணி விட்டுருவோங்க. அதாவது அந்த பார் பூரா ஈரமாயிக்கும். அடுத்த நாள் ஆள் வர சொல்லி நாங்க வந்து அளவு போட்டு குழி எடுப்போங்க. குழி மேக்சிமம் பெருசா ஆள தேவையில்லைங்க. கடப்பாடியில வந்து ஒரு 2 குத்து குத்துவாங்க. உழவு காடுங்கிறதுனால பொதன்னு இருக்கும் மண்ணு. அப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டனால ஈரம் இருக்கும். நாத்து நடவு பண்ணும்போது தண்ணி விட்டு தான் நடவு பண்ணுவோங்க.
நாத்து கையில வச்சு அமுத்துனா உள்ள போய்க்கும் அந்த குழியில. பாருக்குள்ள நெட்டுனா ஒரு 6 மாசங்கும் போது பாரு மட்டம் அடிக்கும் போது செடிக்கு மண்ணு சேர்ந்துக்கும். இப்ப பெட்டு மேல வந்து நம்ம நாத்து நெட்டணும் அப்படின்னா நாத்தோட வேர் மேல வரக்க ஆரம்பிச்சிரும். அதனால வந்து பாருக்குள்ள நெட்டு மண் இழுக்கும் போது செடிக்கு மண் அணைஞ்சுக்கும். அதுக்காக பார் ஓட்டி நின்றுறாங்க. மௌரி 2 நாள்ல தண்ணி விடுவாங்க. கிளைமேட் பொறுத்துங்க. ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா 2 நாளைக்கு ஒருக்கா நாத்து தலையிற வரைக்கும் தண்ணி விடுவாங்க. இப்ப மழை சீசனா இருந்ததுன்னா நம்ம வந்து தண்ணி அதிகமா தேவையில்லைங்க. மழை காலத்துல தண்ணி வாய்க்கால் எல்லாம் தேங்கி நிக்கிறதுனால ஏதாவது வேரழுகள் அப்படியெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? தண்ணி அதிகமா நின்றுதுன்னா செடி அழுகல் வந்துருங்க. செடி செத்து போயிடும். அதனால மழை பெஞ்சதுன்னா நாங்க தண்ணி நிக்காம வெளியே போற மாதிரி பாரு ஓடும் போதே பாருக்கு கடைசி எண்டிங்ல வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. தண்ணி அதிகமா நின்றுதுன்னா அதை போட்டு விட்டோம்னா தண்ணி வெளியே போயிருங்க. நாத்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நட்டுறீங்க? நாத்து நடவு பண்றது பாத்தீங்கன்னா 4க்கு 4ங்க. ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா இப்ப 6க்கு 2 நட்டுறாங்க. 6 அடி பார் ஓட்டுறாங்க. 2க்கு 2 நாத்து நட்டுறாங்க. இப்படி கேப் ஜாஸ்தி ஆயிக்கும். இதுல 2க்கு 2ங்கும் போது செடி பக்கமா இருக்கும். இது வரைக்கும் எங்க ஏரியா சத்தியமங்கலத்துல அந்த மாதிரி எதுவும் நடவு பண்ணலைங்க. இப்ப மேட்டுப்பாளையம், சிறுமுகை அந்த சைடு பாத்தீங்கன்னா புளியமட்டி இந்த சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6க்கு 2ன்னு புதுசா நடவு பண்ணிட்டு இருக்காங்க. அது பூ ஈல்டு வருங்க. ஆனா வந்து கேப் அதிகமா இருக்கு. இப்படி 6 கேப் இருக்கறனால ஓரளவுக்கு காத்தோட்டம் கிடைக்கும். மகசூல் வித்தியாசம் வராதுங்கக்கா. பெருசா வரக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப 4க்கு 4 நடவு பண்ணாலும் உங்களுக்கு சுத்தியும் காத்தோட்டம் கிடைக்கும். 6க்கு 2 நடவு பண்ணீங்கன்னா இப்படி கேப்ல மட்டும் உங்களுக்கு காத்தோட்டம் கிடைக்கும். ஈல்டு ஒரே மாதிரி தான் வருங்க. நாத்துல எங்க இருந்து வாங்குறீங்க? நாத்து ராமேஸ்வரத்துல இருந்து வாங்குறேங்கக்கா. இங்கெல்லாம் எங்க லோக்கல்ல கிடைக்காதுங்களா? இங்க மேட்டுப்பாளையத்துல இருக்குங்க. ஒரு பக்கம் பதிவு போட்டு கொடுக்குறாங்க. இங்க நாத்து வந்து சரியா ஈல்டு வர்றது இல்லைங்க. அதனால ராமேஸ்வரம் நாத்து தான் வாங்குவோம். நீங்க போய் வாங்குவீங்களா இல்ல போன்ல சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுவாங்களா? நாங்க முதல்ல இருந்து வாங்கிட்டு இருக்கனால நாங்க போன் பண்ணி சொன்னோம்னாலே எங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க அங்க இருந்து. பேக்கிங் எப்படி இருக்குங்க? இப்ப வந்து 100 நாத்துன்னு ஒரு புடியா கட்டி 100 நாத்துக்கு ஒரு பேக்கிங் பண்ணி ட்ரெயின்ல வச்சு விட்டுருவாங்க. அங்கிருந்து ஈரோடு வரைக்கும் ட்ரெயின்ல வந்துருங்க. ஈரோடுல இருந்து பஸ்ல வச்சு விட்டுருவாங்க. சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க நாத்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு காலையில நாத்து புடிங்கி அனுப்பிச்சுட்டாங்க. நாளை காலையில வந்துரும். அப்படி நாத்து வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து உடனே நடவு பண்ணிடுவோங்களா இல்ல ஒரு 4 நாள் வச்சிருந்தா வாட்டம் வருங்களா? 4 நாள் வச்சிருந்தா வாட்டை வருங்க. நம்ம டெய்லி தண்ணி தெளிச்சு விட்டுட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 3 days 4 days வரைக்கும் நம்ம வச்சிருந்து நடவு பண்ணலாம். பாதிப்பு வராதுங்க. மல்லி பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்களா? வெரைட்டிஸ் எல்லாம் பெருசா இல்லைங்கக்கா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்க மேட்டுப்பாளையம் லோக்கல்ல நாட்டு பதியம் போடுறது பாத்தீங்கன்னா நாங்க போட்டிருக்க செடியில கட் பண்ணுவோங்க. அந்த கட் பண்ற செடியை எடுத்துட்டு போய் பதியம் போடுவாங்க. அதே ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே செடி வச்சிருக்காங்க. அந்த செடியை கட் பண்ணி பதியம் போட்டு நாத்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு நாத்து என்ன விலை வருதுங்க? எங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதோட 5 ரூபா. ஃபர்ஸ்ட் பூ வரைக்கும் எத்தனை நாள் ஆகுங்க இந்த மல்லி பொறுத்த வரைக்கும்? செடி நெட்டினதுல இருந்து 6ல இருந்து 1 வருஷம் ஆயிருங்க பூ வர்றதுக்கு. 6 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு அளவான ஈல்டு தான் வருங்க. ஒரு 5ல இருந்து 6 கிலோக்குள்ள வருங்க 6 மாசத்துக்கு அப்புறம். இதே ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துல நல்ல ஈல்டு வருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். 3 வருஷம் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஏக்கராக்கு 50ல இருந்து 60 கிலோ எடுக்கலாங்க. செடி வந்து நம்ம நாத்து நெட்டினதுல இருந்து அது உயிர் பிடிச்சி தலையும் போது பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா டெவலப் ஆயிக்கும். FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபீல்ட். ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு மல்லிகை பூ சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்தை சேர்ந்த இளம் விவசாயி கே ரமேஷ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். மல்லிக்கு எந்த மாதிரி உரம் கொடுப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் கொடுப்பீங்க? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு ஒருக்கா உரம் கொடுப்போங்க. மண்ணுல பறச்சு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபேக்டம்பஸ், டிஏபி, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரம் கொடுப்போங்க. சின்ன செடியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அளவா 1 மூட்டை மட்டும் தான் எடுத்து கொடுப்போம். ஒரு ஏக்கராக்கு 1 மூட்டை தான் கொடுப்போம். 6 மாசம் 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 4 மூட்டை 5 மூட்டை இதுல வந்து எல்லாமே ஒவ்வொன்று எடுத்து கலக்கி வைப்பேங்க. இந்த உரம் வந்து ட்ரிப்ல கரைச்சு விட முடியாதுங்க. இதே ஈக்குவலான சத்து பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ல வரும் உரம். அந்த உரம் வந்து நம்ம ட்ரிப்ல கொடுத்துக்கலாம். இது வந்து கம்பல்சரி பறச்சு வச்சுதான் ஆகணுங்க. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா இந்த உரத்தோட ரேட் கம்மியா இருக்கும். ட்ரிப்ல உரத்தோட ரேட் அதிகமா இருக்கும். ட்ரிப்ல விடுறதுதான் சௌரியமா இருக்குங்க. ஆனா இப்ப வந்து நம்ம சின்ன செடியில வந்து நம்ம வேர் அவ்வளவா காட்டுல ஓடி இருக்காது. அதனால வந்து ட்ரிப்ல கொடுத்தா இடையில நிறைய வேஸ்ட் ஆகும். செடி பெருசாகிட்டா காடாகும், வேர் வந்துடும். அப்ப நம்ம ட்ரிப்ல கொடுத்தோம்னா ஈக்குவலா எல்லாமே எடுத்துக்குங்க. ஆள் இருந்தா பறிச்சு போடலாங்க, இல்லைன்னா ட்ரிப்ல கொடுத்துக்கலாம். செடி கொஞ்சம் பெருசாகிறதுக்கு நாள் ஆகும் இல்லைங்க மல்லி பொறுத்த வரைக்கும்? 6 மாசம் ஆயிருங்க. 6 மாசம் ஆயிருங்க. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு களை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லைங்க? செடி நிழல் கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆயிரும். அது வரைக்கும் களை அதிகமா வருவாங்க. முதல்ல 1 வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க களை வெட்டிக்குவோங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் களைக்கொல்லி யூஸ் பண்ணிக்குவோங்க. களைக்கொல்லி அடிக்கிறதுனால செடி வேருக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராதுங்களா? பாதிப்பு வருங்க. அதாவது செடிக்கு படாம நம்ம களைக்கொல்லி யூஸ் பண்ணிக்கணும்.
செடியோட லைஃப் டைம் எது வரைக்கும் இருக்குங்க? செடியோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 5 to 20 வருஷம் வரைக்கும் எடுக்கலாங்க. அந்த டைம் வரைக்குமே நடுவுல தொழு உரம் எல்லாம் ஏதாவது கொடுப்பீங்களா, இல்ல இந்த பொட்டாஸ், டிஏபி, யூரியா அந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா? வருஷம் தொழு உரம் கொடுப்போங்க. 6 to 7 லோடு வந்து காடாக இறச்சி விட்டு களை வெட்டி விட்டுருவோங்க. களை வெட்டி விடும்போது மண்ணில் கலங்கிக்குங்க குப்பை, அதனால நல்லா பிடிக்குங்க. மல்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த புழு தாக்குதல் அதிகமா இருக்கும் இல்லைங்க? ஆமாங்க, இப்ப கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. பனி சீசன்ல பயங்கரமா புழு விழுகும், மழை பெஞ்சா மோடம் போட்டா பயங்கரமான புழு விழுகுங்க. இந்த புழு தாக்குதல் தவிர வேற எந்த மாதிரியான நோய் தாக்குதல் எல்லாம் மல்லிக்கு இருக்குதுங்க? வேர்ல வந்து நோய் தாக்குதல் அதிகமா இருக்குங்க. வேர் அலைகள் வருங்க. செடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா பூ மட்டும் பிடிக்காது. அது வந்து என்னன்னா ஒரு விதமான வைரஸ் வந்து தாக்குதல் இருக்குங்க, வேரை தாக்கிரும். அந்த வைரஸ் விழுந்ததுன்னா அந்த செடி வந்து பூக்காதுங்க. அந்த செடி வந்து உயிரோடு இருக்கும், ஆனா நம்ம கொடுக்குற சத்தை வந்து அது எடுத்துக்காது. அது வந்து அப்படியே செடி இருக்கும், ஆனா தலையும் பூ வராதுங்க. செடி பார்த்துட்டே இருப்போம், அது வெட்டி விட்டு அது தலையும் போது பாத்தீங்கன்னா அரும்பாகி பூ ஆகிற செடி தெரியும், அது பூ வராத செடி தனியா தெரியும். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம வேர் மருந்து கொடுக்கணும் செடிக்கு. அந்த செடிக்கு மட்டும் கொடுத்தா போதுங்களா, இல்ல பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கும் கொடுக்கணுங்களா? எல்லா செடிக்குமே கொடுத்துருவோங்க. ஆனா அந்த விழுந்த செடி வந்து விழுந்தது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அந்த செடி வந்து நம்ம தோண்டிட்டு மறுபடியும் அந்த இதுல வந்து வேற நாட்டு நட்டிடுவோங்க. அடுத்த செடிக்கு பாதிப்பு வரக்கில்லாம நம்ம மருந்து முதலே கொடுத்துட்றோம். மல்லி பொறுத்த வரைக்கும் பாடுவாசி நிறைய வருங்களா? ஆமாங்க, இப்ப நாத்து நெட்டினதுல இருந்து பாடுவாசி அதிகமாகுங்க. நாத்து நடவு பண்றதுலயே ஒரு டிஃபரெண்ட் இருக்குங்க. அதாவது வேறு வெளியே தெரியாம மண்ணுக்குள்ள முழுசா மூடிட்டாங்கன்னா, வேறு காயாம இருந்தீங்கன்னா நாத்து களைஞ்சிக்கும். அது கரெக்டா நட்டத்தை பாக்கணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா போச்சுன்னா அலைகள் விழுகும், அப்புறம் கரையான் அரிக்கும். உயிர் பிடிச்சி வர வரைக்கும் கரையான் அரிக்கிறதுக்கு பார்க்கும். நெட்டினதுக்கு அப்புறம் இப்போ 10 நாள்ல குரணம் வந்து கொடுத்துருவோம். செடிக்கு 1 கிராம் குரணம் வந்து செடியை சுத்தி போட்டு விட்டுருவோங்க. அது வாசத்துக்கு வந்து அது கரையான் அரிக்காதுங்க. இது போக பூல வந்து உழுகிறது புழு உழுவுங்க, அது வந்து நம்ம மருந்துல கண்ட்ரோல் பண்ணணும். எந்த சீசன்ல உங்களுக்கு பூல புழு அதிகமா இருக்குங்க? இப்ப மழை சீசன், பனி சீசன், மோட அதிகமா போட்டிருந்தா புழு அதிகமா விழுவுங்க. வெயில் காலத்துல புழு கம்மியா தான் இருக்குங்க, மருந்தே கம்மியா அடிச்சா போதுங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிப்பீங்க? இப்ப மழை பெஞ்சா ரெகுலரா டெய்லியும் கூட அடிப்பாங்க. மழை இல்லைன்னா 1 நாள் விட்டு 1 நாள் அடிப்பாங்க. மழை அதிகமா பெஞ்சிட்டு பனி பெய்யற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காம்பலுகள் நோய் விழுவுங்க. பூ மேல மொட்டாட்டம் நல்லா இருக்கும், ஆனா காம்பு மட்டும் புழு சப்பிடுங்க. அந்த புழு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். காம்பு நோவு வந்ததுன்னா பாத்தீங்கன்னா டோட்டலாவே அந்த ஈல்டு பூராமே டோட்டலாவே அவுட் ஆயிருங்க. அது காடாகவும் ஸ்ப்ரெட் ஆயிருங்கக்கா. இது வந்து நாங்க முதல்லயே ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈல்டு எடுத்துக்கலாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தெரியல அப்படின்னு நம்ம மருந்து அடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா டோட்டலாவே அவுட் ஆயிரும். இப்ப அது போக பாத்தீங்கன்னா மொக்கு புழுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா காம்பு நல்லா இருக்கும், மொக்குல வந்து ஹோல்ஸ் போட்டுரும் புழுவு. அந்த மாதிரி மொக்குல வந்து ஹோல்ஸ் போட்டுருச்சுன்னா அந்த பூ ஆகாது. அதனால வந்து மொக்கு புழுவுக்குன்னு மருந்து அடிக்கணுங்க. இந்த 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா முரண தாக்குதல், அதாவது தளவு எடுக்கும் போதே அந்த தளவை வந்து அந்த பூச்சி சப்புங்க, பேன் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த தளவு சப்பிடுச்சுன்னா பூ வந்து குவாலிட்டி இல்லாம போயிடும், மஞ்சள் கொளிச்ச மாதிரி ஆயிரும் பூவு. அதே மாதிரிங்க இந்த நீல கலர்ல வருது இல்லைங்க பூவு, இது வந்து இந்த மழை அதிகமா பெய்யறதுனால பூவுல தண்ணி நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த பூ அலைகள் வந்துருங்க. ஓ, அதனாலதான் பூ வந்து நீல கலராக. ஆமாங்க, நீல கலர்ல ஆயிருங்க. FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபீல்ட். ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு மல்லிகை பூ சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்தை சேர்ந்த இளம் விவசாயி கே. ரமேஷ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். பூவை பொறுத்த வரைக்கும் கரெக்டா டைமுக்கு எடுக்கணும் இல்லைங்களா? மேக்ஸிமம் காலையில தாங்க ரேட் அதிகமா கிடைக்கும். காலையில 6:30 இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. எத்தனை மணிக்குள்ள மார்க்கெட் கொண்டு போகணுங்க? காலையில ஒரு 8 மணிக்கு முதல் நட கொண்டு போவாங்க. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க மறுபடியும் அளந்து கொண்டு போயிருவாங்க. எத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போலாங்க? ஈவினிங் 6 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க. இந்த டைமுக்கு போனா மட்டும்தான் நம்மளுக்கு காசு, அதாவது ரேட் அதிகமா கிடைக்கும். இப்ப வந்து காலையில 8 மணிக்கு முதல் நடப்பு வளர்க்குறாங்கன்னா அங்க வந்து இப்ப காலையில ஒரு 100-150 போகுங்க. மறுபடியும் திருப்பி 1 ஹவருக்கு அப்புறம் 9:30 காட்ட கொண்டு போனோம்னா அதுல இருந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டெப்பா குறைஞ்சிட்டு வந்துருங்க ரேட்டு. 6 மணிக்கு கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50-60 தான் கிடைக்குங்க படிக்கு. மல்லி பொறுத்த வரைக்கும் ஒரு படி என்ன விலைக்கு வித்த கட்டுப்படியாகுங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா 200-250 வித்தா மட்டும்தான் கட்டுப்படியாகுங்க. ஏன்னா மருந்தோட கொள்முதல் அதிகமாகுது. இப்ப மருந்தோட செலவு பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் 300-400 ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை டேங்க் அடிப்பீங்க? 10 டேங்க் மருந்து அடிப்பேங்க. அப்ப அதுக்கே 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆயிடும். 4000 ரூபா ஆகுங்க. அது போக அடிக்கிற ஆள் கூலி பாத்தீங்கன்னா டேங்க் 40 ரூபா, அதுல ஒரு 400ங்க. மேக்ஸிமம் 4500 ரூபா செலவாகும் ஒரு ஏக்கராக்கு. அதனால வந்து பூவோட ரேட் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் நிக்கும். பூ எடுக்கிறவங்களுக்கு எப்படிங்க படிக்கணக்குல காசு கொடுப்பீங்களா, கிலோ கணக்குலீங்களா? அவங்களுக்கு படி கணக்குங்கக்கா. படிக்கு எத்தனை ரூபா கொடுப்பீங்க? 20 ரூபா கொடுப்பேங்க படிக்கு.
ஆள் எப்படிங்க, அவங்களே வந்துருவாங்களா இல்ல போய் கூப்பிட்டு வருவீங்களா? நாங்க போய் கார் வச்சு கூட்டிட்டு வரணும்க்கா. பூ எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வரணுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம போய் நேரடியா கூட்டிட்டு வந்து கொண்டு போய் விட்டா மட்டும்தான் ஆள் வருவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது காலையில 5 மணிக்கு ஆளுங்களே வந்துருவாங்க, அவங்களே போயிடுவாங்க பூ முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சுங்க. மல்லி பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பிச்ச பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்க? ஆமாங்கக்கா. அதெல்லாம் நீங்க அடுத்த நாள் எடுக்கும்போது அப்படியே செடியில இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்குதுங்களா, இல்ல அதனால எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? பாதிப்பு வரும்க்கா. அதாவது பூ விரிஞ்சாலே வந்து அந்த பூவோட மனத்துக்கு புழு தாக்குதல் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேல் பூ எடுப்பாங்க, அதாவது எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி 2வது டைம் மறுபடியும் பூ எடுக்க சொல்லுவாங்க. தப்பிச்சு நிக்கிற பூ வந்து திருப்பி எடுப்பாங்க. அப்போ ஒரு பூ கூட நம்ம டெய்லி செடியில் விடக்கூடாதுங்க? விடக்கூடாதுங்க. ஆனா மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் ஒரு செடிக்கு 4 பூ 5 பூ தப்பிச்சிருங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ள அந்த பூ தானா விழுந்துரும். இப்ப இந்த மல்லி பொறுத்த வரைக்கும் செடி கட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்க, அது எப்படிங்க, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணுவீங்க? இப்ப வந்து நாங்க இப்போ ஒரு கட் பண்ணி விட்டு பூ ஓஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கட் பண்ணி விட்டுருவோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா செடி கட் பண்ணி விடுவாங்க. இப்ப வந்து நாங்க அதாவது ஒரு மாசம் கணக்குங்க. இப்ப பூ வந்தா ஒரு 4 நாள் 5 நாள் வரும், அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணி விட்டுருவோம். இப்ப மாசத்துக்கு ஒரு டைம் கட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏனுங்க, அதுக்கு என்ன காரணங்க? கிளைமேட் தாங்க காரணம். நம்ம வந்து செடி கட் பண்ணாம விட்டு பூ எடுக்கிற மாதிரி இருந்தா மருந்தோட செலவு அதிகமாகுதுங்க. செடி வந்து புதராட்ட வளர்ந்துரும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா மருந்து வந்து அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால ஈல்டு கம்மியாயிருங்க. அதனால மாசத்துக்கு ஒருக்கா கட் பண்ணி விட்டுருங்க. அப்ப திருப்பி தளையறக்கு எத்தனை நாள் ஆகுங்க? 20 இருந்து 25 நாள் செடி தளைஞ்சிருங்க. 25 இருந்து 30 நாள் பூ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருங்க. 4 நாள் 5 நாள் எடுப்பாங்க, 10 நாள் ஒரு திருப்பி கட் பண்ணிடுவோம். 4 5 நாள் நல்ல ஈல்டு இருக்குங்க. ஏன்னா அப்புறம் நாம கட் பண்ணி விட்டா திருப்பி ஒரு மாசம் ஆகும் இல்லைங்க வர்றக்கு? திருப்பி இது 25 நாள் 30 நாள் ஆயிடுங்க பூ வரக்கு. எந்த சீசன்ல அதிகமா இருக்குங்க இந்த பூவு, எந்த சீசன்ல கம்மியா இருக்குங்க? சம்மர் டைம்ல பூ வந்து அதிகமா வரும். சம்மர் டைம்ல வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஏக்கராக்கு வந்து ஒரு 1000 படி அந்த ரேஞ்சில வருங்க. மழை சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 400 இருந்து 500 படி வரும். உங்களுக்கு விலை எந்த சீசன்ல அதிகமா இருக்குங்க? இப்ப பனி டைம்ல பாத்தீங்கன்னா பூ அதிகமான ரேட்டு விற்கும். படி வந்து 800 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் விற்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏக்கராக்கு 20 படி தான் பூ வரும், ஆனாலும் ப்ராஃபிட் இருக்கும். ஆள் கூலி குறைஞ்சிருவாங்க, அதனால வந்து ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா பூவோட ஈல்டு அதிகமா இருக்கும், பூவோட ரேட்டு கம்மியா இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 இருந்து 60 அந்த ரேட்ல போகுங்க. இப்ப பூ அதிகமா வரும்போது ஆளோட கூலி வந்து அதிகமாயிருங்க. ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெருசா ப்ராஃபிட் இருக்காது, ஆனா லாஸ் ஆகாதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா விசேஷ டைம் அது போக இல்லைன்னா முகூர்த்த டைம்ல பாத்தீங்கன்னா பூ வந்து அதிகமான ரேட்டுக்கு விற்கும். மல்லி செடி நட்டோம்னா அது எந்த டைம்ல நெட்னா நல்லதுங்க? எப்ப வேணா நெட்டலாங்கக்கா. இப்ப வந்து வெயில் அதிகமா இருக்கும்போது நெட்டினோம்னா பாடுவாசி அதிகமா வரும். வெயில் இல்லாம மழை சீசன்ல நெட்டினோம்னா நாத்து நல்லா தளைஞ்சுக்கும். மழை சீசன் பெட்டரா இருக்குங்க. குளிர்காலத்துல பூ கம்மியா இருக்கு நீங்க, சம்மர்ல பூ ஜாஸ்தியா இருக்கு நீங்க. இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த பூவை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா பூ வந்து அதிகமா வரனால ரேட்டு கம்மியா இருக்கும். காலையில ஒரு 10 மணி வரைக்கும் வியாபாரி வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்ட் ஃபேக்டரி போகும். இது போக பூ வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, துபாய் வரைக்கும் போகுதுங்க பூ. அதுக்கு ஏதாவது குவாலிட்டி எல்லாம் பாப்பாங்களா பூவுல? பூ குவாலிட்டி இருந்தா மட்டும்தாங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பூ வந்து நம்ம தட்டுல கொட்டும் போது அவங்களுக்கு வந்து பூ எடுத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது பூ நல்லா இருக்கா, வெயிட் இருக்கா, பூவுல வந்து சொத்தை இல்லாம புழு இல்லாம இருக்கான்னு பாப்பாங்க. காம்பு நீளமா இருக்கணும், பூ சைஸ் பெருசா இருக்கணும். இப்ப நீங்க மல்லி தவிர வேற வெள்ளாமை எல்லாம் ஏதாவது பண்றீங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 ஏக்கரா இருக்குங்கக்கா. நாங்க 5 ஏக்கரா மல்லி சாகுபடி பண்ணிருக்கோம், 2 ஏக்கரா வாழை பண்ணிருக்கோங்க. ரெகுலரா மல்லி வாழதேனுங்களா, வேற எல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்களா? வேற எதுவும் பண்றது இல்லைங்க. மேக்ஸிமம் மல்லி இருக்கிறதுனால மல்லியே பாக்குறதுக்கு சரியா இருக்குங்க, அதனால வேற எதுவும் பண்ண முடியாதுங்க. மல்லி சாகுபடி பத்தி இன்னைக்கு உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எங்களோட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கக்கா. ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்தை சேர்ந்த இளம் விவசாயி கே ரமேஷ் அவர்களை சந்திச்சு அவருடைய அனுபவங்களை எல்லாம் நாம இன்னைக்கு கேட்டோம். ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர். FM ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.